Hello students, welcome to my channel Dr. Sudhakar's Tutor Tube. இன்னைக்கு நாம liquidation of companies அப்படின்ற யூனிட்ல liquidator final statement account எப்படி prepare பண்றது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க சம் பார்க்கலாம். The following particulars related to a limited company which went into voluntary liquidation. Preferential creditors 25,000, unsecured creditors 58,000, 6% debentures 30,000. The asset realized rupees 80,000. The expenses of liquidation amounted to rupees 1,500 and the liquidator's remuneration was agreed at 2.5% on the amount realized and 2% on the amount paid to unsecured creditors, including preferential creditors. Show the liquidator's final statement of accounts. ஸோ இப்போ இந்த கொஷினில் நம்மளை எதை சார்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டை சார்ட் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறது மாதிரி நாம இப்போ லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டை போர்டில் டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதுதான் லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்ன்ட்டு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி லிக்விடேட்டர் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்ட் போடும்போது நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மேட் டிராஃப்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம அப்படி அதில் போட்டு சார்ட் அவுட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிப்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் ரியலைஸ்டுன்னு கொடுத்துருக்கோம். கொஷினில் நமக்கு அசெட்ஸ் ரியலைஸ்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக தான் இருக்குது. அசெட்ஸ் ரியலைஸ்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000. ஸோ இப்போ இந்த அசெட்ஸ் ரியலைஸ்ட் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம் எல்லாத்தையுமே நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் தியரிட்டிக்கல் நோட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்ததா என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குறது ரெசிப்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நம்ம சார்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா அது ரெசிப்ட் சைடில் அசெட்ஸ் ரியலைஸ்டு மட்டும் தான் இருக்குது. அப்படி நீங்கள் பேமெண்ட் சைட் போனீங்கன்னா இங்கே வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் பேர் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட். நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா சொத்தையும் ரியலைஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த 80,000 வச்சு நம்ம கம்பெனி எங்கேஜ் ஆகிருக்கக்கூடிய இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது பிரகாரம் இப்போ இருக்கக்கூடியதான் இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் பேமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த ஃபார்மேட்டை முன்னாடியே போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா கொஷின் வச்சு செம்ம சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் கொஷினில் செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் அவைலபிளாக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதனால் அன்அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதுனால நீங்கள் இந்த இடத்துல நில் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்ததாக லீகல் சார்ஜஸை பற்றி கேட்டிருக்காங்க. இது உங்களுடைய கொஷினில் லீகல் சார்ஜஸ் அவைலபிளாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் நில் அப்படின்னு போட்டுக்கலாம். அண்ட் அடுத்தது லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த சம்லியே வைட்டல் ரோல் பிளே பண்றது இந்த ஏரியா தான். பாடி ஆஃப் த சம்னே கூட சொல்லலாம். ஸோ லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கிறது 3 ஸ்டெப்பாக பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடேட்டர் கொடுக்க வேண்டிய ரெமுனரேஷனை அசெட்ஸ் ரிலேஸ்லேருந்து ஒரு பங்கு, ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ்லேருந்து ஒரு பங்கு, அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்லேருந்து ஒரு பங்காக பிரித்து கொடுக்கணும். ஸோ ஆன் அசெட்ஸ் ரிலேஸ்ட் இதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கீ ஆன்சர் இருக்கு. அசெட்ஸ் ரிலேஸ்டோட அமௌண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ். இப்போ அது கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். The expenses of liquidation amounted to 1,500 and the liquidator remuneration was agreed at 2.5% on the amount realized. லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அசெட்ஸ் ரிலேஸ்ட் அமௌண்ட்லேருந்து 2.5% அமௌண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 80,000 இன்டூ 2.5%. இதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,000. ஸோ இதெல்லாம் இன்னர் காலமில் போட்டுக்கணும். ஆக்சுவலாக லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு கம்பரைஸ் ஆகிற இந்த 3 ஐட்டமையும் நீங்கள் ஆன்சர் சார்ட் அவுட் பண்ணி இன்னர் காலமில் போட்டுட்டு ஃபைனலாக தான் அவுட்டர் காலமில் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் ஆன் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ். எப்படி நம்ம அசெட்ஸ் ரிலேஸ்ட்டை வச்சு அமௌண்ட்டை கண்டுபிடிச்சோமோ ஸோ அதே மாதிரி ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டர்ஸ் வச்சு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கொடுத்துருப்போம். அதை வச்சு நம்ம சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நம்ம கொஷினில் பார்க்கலாம். And 2% on the amount paid to unsecured creditors, including preferential creditors. So 2% amount unsecured creditors pay பண்ற மாதிரியே preferential creditorsக்கும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கோன்னா சேம் பர்சன்டேஜ் preferential creditorsக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம preferential creditorsக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த சம் பிரகாரம் நம்ம preferential creditorsக்கு 25,000 கொடுத்துருக்கோம். அதில் 2%. 25,000ல 2% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இப்போதைக்கு அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இந்த ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்ல கடைசியாக நம்ம கண்டுபிடிக்கிற பேமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அன்செக்யூர்டு கிரெடிட்டர்ஸ் தான். ஸோ அப்போ
இந்த இடத்துலயும் நீங்க எப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் சார்ட் அவுட் பண்ணாதான் உங்களால இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்ப இதையும் நீங்க ஃபைனலா தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். இந்த இடத்தையும் நீங்க ஃபைனலா தான் சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ அப்ப இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அமௌண்ட் போட்டுட்டோம்னா சம் சார்ட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அடுத்ததா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, பை லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ். இது கொஸ்டின்லயே உங்களுக்கு கொடுத்துருப்பான். த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் லிக்விடேஷன் அமௌண்டட் டு ₹1500. இதை நீங்க டைரக்டா அவுட்டர் காலம்லயே போட்டுக்கலாம். லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ் உடைய அமௌண்ட் நமக்கு டைரக்டா அவைலபிளா இருக்கிறதுனால 1500 நம்ம டைரக்டா இங்க போட்டுக்கலாம். அடுத்தது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அதுதான். 25,000 நம்ம ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அந்த 25,000 இங்கே நான் போட்டுறேன். அண்ட் தென் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. இந்த டிபெஞ்சர் ஹோல்டர்ஸும் 6% டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம இங்கே போட்டுக்கலாம். அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000. ஸோ டிபெஞ்சருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 30,000. ஸோ ஓவராலாக இந்த ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ்க்கும் நம்ம அமௌண்ட்டை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக கண்டுபிடிக்க வேண்டியது அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸோடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலான டேர்ம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஆஃப் பேமெண்ட்டில் இந்த அசெட்டில் ரியலைஸ் பண்ணி கடைசியாக நம்ம யாருக்கு அமௌண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் தான். ஸோ அப்போ இந்த 80,000 வச்சு இப்போ நாம் இங்கே ஃபில் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இந்த அமௌண்ட்ஸு. இந்த அமௌண்ட்லாம் கொடுக்க போக கரெக்டாக நமக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுக்க வேண்டிய அமௌண்ட் இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. அதை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா அது இந்த இடத்துல கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு இப்போ நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை கால்குலேட் பண்ண போகிறோம். அதை நான் இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் நோட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த கால்குலேஷனுக்கு பேர் கால்குலேஷன் ஆஃப் அமௌண்ட் பேயபிள் டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். நீங்கள் ஃபுல் ஆன்சரை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான இடமே இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த கால்குலேஷனை கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அசெட்ஸ் ரியலைஸ்ட், உங்கள் கம்பெனியோட சொத்தெல்லாம் விற்று உங்ககிட்ட கிடைச்ச பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80,000. இந்த 80,000 வச்சு இந்த பேமெண்ட்டெல்லாம் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் யாருக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய பேமெண்ட்டெல்லாம் நான் தனியாக ஆட் பண்ணிட்டு வரேன். இதில் ஃபஸ்ட்டு பேமெண்ட் லிக்விடேட்டர் ரெமுனரேஷனில் ஒரு 2,000 அசெட்ஸ் ரியலைஸ்லேருந்து எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்லேருந்து ஒரு 500. மூணாவது லிக்விடேஷன் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு 1,500 செலவு பண்ணியிருக்கீங்க. நாலாவது ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்லேருந்து ஒரு 25,000. அஞ்சாவது டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 30,000 பே பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் அசெட்ஸ் ரியலைஸ் 80,000லேருந்து இங்கே நீங்கள் சார்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்கன்ட்டு அதெல்லாம் இங்கே நான் போட்டிருக்கேன். இல்லை ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பேமெண்ட் சைடில் என்னென்னலாம் அமௌண்ட் ஃபில் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் டோட்டலாக ஆட் பண்ணி உங்கள் அசெட்ஸ்லேருந்து நீங்கள் யார் யாருக்கு பே பண்ணியிருக்கீங்கன்றதை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இந்த 80,000லேருந்து இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இங்கே இருக்கக்கூடிய அவைலபிள் டேட்டாவை எல்லாமே நீங்கள் டிடக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் ₹21,000. நீங்கள் என்னதான் இந்த ஆன்சரை கண்டுபிடிச்சாலும் இப்போ முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்மில் ஆல்ரெடி அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படின்றதுக்கான அமௌண்ட் ஒன்று கொடுத்துருப்பான். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,000. ஆல்ரெடி நம்மக்கிட்ட 80,000 இருக்குது. எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுத்தாச்சு. ஃபைனலாக இப்போ நம்ம அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் கிட்ட வந்து நிற்கிறோம். இப்போ நம்ம இந்த அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணம் கொஷின் பிரகாரம் 58,000. அது நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருந்ததுன்னா நம்ம டைரக்டா இங்க 2% போட்டிருக்கலாம். ஸோ இப்போ இந்த 2% எங்க இருந்து வந்தது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொஸ்டின்ல பார்த்துட்டோம். ஸோ 2% வந்து அமௌண்ட் பே டு அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் அப்படின்றத முன்னாடியே கொடுத்துருக்கான். 58,000 நம்ம கிட்ட சஃபிஷியண்டா இருந்ததுன்னா நம்ம டைரக்டா அந்த 2/100 போட்டு கொடுத்துருக்கலாம். ஆனா நம்ம அசெட்ஸ் ரியலைஸ்ட் பண்ணி இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டையும் கொடுக்க போக ஃபைனலா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட் 21,000 தான். அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் 58,000. ஆனா இப்ப நம்ம கையில சஃபிஷியண்டா இருக்கக்கூடிய அமௌண்ட் 21,000 அப்படின்ற பட்சத்துல அந்த 21,000, அதாவது இப்போ உங்ககிட்ட அவைலபிளா இருக்கக்கூடிய அமௌண்ட் 21,000ல 2% சொல்லியிருக்காங்க இல்லையா, 2/100 போடாம 2/102 போடணும். ஸோ இது போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட அந்த 58,000 அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய 58,000 அவைலபிளா இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது, லிக்விடேட்டர் ரெமுனரேஷன் கொடுத்துடலாம். ஆனா நம்ம கிட்டயே இப்ப டெபிசிட்ல இருக்கு, பணப்பற்றாக்குறை இருக்குது அப்படின்றதுனால இவருக்கு வெறும் 58,000ல இருந்து 21,000 தான் போகுது. ஆல்ரெடி ஒரு லாஸ் சஃபர் ஆகுறாரு. இன்னமும் 2% உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா
அதுலயும் அதிகமா லாஸ் சஃபர் ஆகும் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா இந்த 102 அப்படின்றத போடுறோம். ஸோ இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 412. இப்ப இந்த லிக்விடேட்டர் ரெமுனரேஷனை கிளாசிஃபை பண்ற இந்த 3 ஐட்டத்துக்கும் நம்ம அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது பாத்தீங்கன்னா இன்னர் காலம்ல இருக்கு. இப்போ இதை நம்ம டோட்டல் பண்ணி அவுட்டர் காலம்ல கொண்டு வரணும். ஸோ அவுட்டர் காலம்ல இந்த 3 அமௌண்ட்டை டோட்டல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 2912. ஸோ நம்ம ஃபைனலா எல்லாமே சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஃபார்மேட்ல நமக்கு ஆன்சரா வரப்போறது பை அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த எல்லா பேமெண்ட்டும் கொடுத்து ஃபைனலா நமக்கு சார்ட் அவுட் ஆகிற ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ். அப்போ ஏன் இந்த இடத்துல இந்த ப்ரிஃபரன்ஷியலும் ஈக்விட்டி ஷேர் அவுட்டும் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா பேமெண்ட்டும் கொடுக்க போக நமக்கு டெபிசிட் வந்ததுன்னா இது அன்னெசரி இன்ஃபர்மேஷன் ஆயிடும். இப்போ இந்த சம்ல நமக்கு வரப்போறது டெபிசிட் தான். இன்கேஸ் சர்ப்ளஸ் வந்தது எல்லா பேமெண்ட்டும் கொடுக்க போக நமக்கு வந்து அதிகப்படியா கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்துல இவங்க 2 பேருக்கும் பேரு கான்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனியோட கான்ட்ரிபியூட்டர் ரூல் பிரகாரம் இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அந்த ரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான அமௌண்ட் இவங்களுக்கு நம்ம பிரிச்சு கொடுத்துருவோம். ஆனா இப்ப இந்த சம்ல பர்டிகுலரா இந்த சம்ல அந்த மாதிரியான நிலைமை நமக்கு ஏற்படாது. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய பணமே கம்மியா இருக்கிற பட்சத்துல இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்காது. ஸோ இப்போ டைரக்டா நம்ம இவங்க 2 பேருக்கும் நில் அப்படின்றத போட்டுக்கலாம். ஸோ 80,000 இதை நான் சார்ட் அவுட் பண்ணிடுறேன். எப்பவுமே ரெசிப்ட் சைடு தான் நீங்க டோட்டல் சார்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். 80,000 போட்டாச்சு. இதே 80,000 இங்க கொண்டு வந்துடுறேன். இந்த 80,000ல இருந்து மேல கொடுத்துருக்கக்கூடிய பேமெண்ட் எல்லாமே நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது 80,000 மைனஸ் 2,912, 1,500, 25,000, 30,000 இதெல்லாம் நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 20,588. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சரா இருக்கும். அதாவது எல்லா பேமெண்ட்டும் கொடுக்க போக ஃபைனலா நீங்க அன்செக்யூர்ட் கிரெடிட்டர்ஸ்க்கு கொடுக்குற அமௌண்ட் 20,588 தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல கேட்கலாம். நான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.